அனைவருக்கும் வணக்கம். நேத்து சட்டப்பேரவையில முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு விஷயங்களை பேசிட்டு இருக்கிறாரு. அதுல ஒரு பினிஷிங் டச் அப்படின்னு சொல்லி அவர் ஆதங்கத்தை அவர் மட்டும் வேற எங்கெங்க கொட்டுவாரு. அதனால ஆனா பாருங்க, 1000 தான் இருந்தாலும் ஒரு கட்சியில கஷ்டப்பட்டு போராடி ஊரெல்லாம் திரிஞ்சு அலைஞ்சு செலவு பண்ணி ஜெயிச்ச எம்எல்ஏக்களை சல்லீஸா வாங்கிட்டு போயிடுறதெல்லாம் நியாயம் இல்லைங்க. இதெல்லாம் குதிரை பேரன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி அவர் ஆதங்கத்தை கொட்டி விட்டாரு. கோச்சுக்கணும், இந்த ஆட்சியில ஒரு கட்சியில் வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்ணுறாங்க, உடனே வேற கட்சியில் சேர்க்குறாங்க. இது என்னன்னு சொல்றது? குதிரை பேரம் சொல்ல முடியும். சிந்தித்து பார்க்கணும். இங்கே வந்திருக்கிற எல்லா எம்எல்ஏக்கும் தான் பொருந்தும். இதே எங்கள் எம்எல்ஏ மட்டும் பொருந்தும் நினைக்காதீங்க, அனைவருக்கும் பொருந்தும். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த கட்சியின் சார்பாக சுமார் 6000 பேர் பணியாற்றினா தான் அந்த வேட்பாளர் வெற்றி பெற முடியும். இரவு பகல் வராமல் ரத்தத்தை விரிவாக சிந்தி வாக்களை சந்தித்து வாக்களை பெற்று வெற்றி பெற்ற பிறகு அவர் வெளியேறினா அந்த கட்சியில் தொண்டர்கள் எப்படி மனம் ஒதுக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக நீங்க சிந்திக்கப்பட வேண்டும். இது ஒரு குத்தமா? ஏங்க அது கூட சொல்லக்கூடாதா? எம்எல்ஏக்களை தான் தூக்கிட்டு போயிட்டீங்க, அது தூக்கிட்டு போயிட்டீங்கன்னு கூட சொல்லக்கூடாதா? சொல்லிவிட்டாருங்க. பார்த்தீங்கன்னா ரவுண்டு கட்டுறாங்க. சபாநாயகர் ஒரு பக்கம் இப்படி ரவுண்டு கட்டுறாரு, அந்த பக்கம் சிடிஆர் இப்படி வராரு, ஆதவ அர்ஜுனா இப்படி வராரு. ரவுண்டு கட்டி பார்த்தீங்கன்னா அவரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஐயையோ, நம்ம இதை பேச ஆரம்பிச்சோன்னா உடனே நமக்கு அதிமுக முத்திரை குத்துவாங்களே. ஏங்க, முத்திரை குத்துறதுலாம் கூட இருக்கட்டுங்க, உங்க மனசாட்சி தொட்டி நீங்க தாவேக்கா நண்பரா கூட இருங்க. எம்எல்ஏங்களை ஆட்டையை போட்டது உண்மைதானே, அதில் மறக்கிறதுக்கு என்ன இருக்குது? பாருங்க, 40 கோடி செலவு பண்ணி ஜெயிச்சவங்க 15 நாள்ல ராஜினாமா பண்றாங்கன்னா அவங்க சும்மாவா பண்ணுவாங்க? இதெல்லாம் நம்ம மனசாட்சிக்கே தெரியும். நம்ம பப்ளிக் தானே, பப்ளிக்னும் போது நம்ம கொஞ்சம் நியாயமா தானே யோசிக்கணும். அப்ப ஆட்டையை போட்டிருக்காங்க தாவேக்கா, அதுல மாற்று கருத்து இல்லை இல்லையா? ஆனா அப்படியே நெஞ்சு வெடைச்சவனா கம்பீரமானவனா எழுந்து நின்று பேசுறாருங்க பாருங்க பேச்சு நம்ம ஆதவ அர்ஜுனா என்றவுடன் எனக்கு பல்வேறு விஷயங்கள் பேச வேண்டும் என்று டெம்ட் ஆகிறது. எல்லாத்தையும் பேசிட முடியாது, இருந்தாலும் பேசுவோம். இதுல இப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்காரு, அவருக்கு ஃபேன்ஸா நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? விஜய் சாருக்கு ஃபேன்ஸா இருக்கிறதுன்றது ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா அவரு சாதிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஆனா ஆதவ அர்ஜுனாக்கு ஃபேன்ஸ் யாருன்னா இருக்கீங்களா தாவேக்கால? அப்படி ஒரு வேலை இருந்தீங்க அப்படின்னா அதை ரீகன்சிடர் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? உண்மையிலே சொல்றேங்க, நம்பர் 1 டுபாக்கூர். ஆமா, பிலீவ் மீ பேபிமா, இட்ஸ் a யுனிவர்சல் ஃபேக்ட். விஷயம் என்னன்னா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாரு, கையில பேனா வச்சுட்டு இப்படி ஆட்டி ஆட்டி பேசுவாரு, நம்பிடாதீங்க அப்படிங்கிறது தான். இப்போ எழுந்து நின்றுக்கிட்டு 2017 முன்னாடி இருந்த அதிமுக எங்களுக்கு இனிக்கும், 2017க்கு அப்புறம் இருக்கிற அதிமுக எங்களுக்கு கசக்கும். காரணம் என்ன தெரியுமா? நீங்க சிஏஏ, நீட்டு, ஜிஎஸ்டி இதெல்லாம் விட்டுட்டீங்க, அலோ பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. குதிரை பேரம் அப்படிங்கிற வார்த்தையை அவையிலிருந்து நீக்கணுங்கிறது கேட்டுக்கிறோம். 2017 புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017க்கு அப்புறம் வந்த உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது, அது அம்மாவுடைய அதிமுக கிடையாது. நீங்க சொல்லும்போது உட்காருங்க. குதிரை பேரம்னு சொல்றதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். அம்மாவோட அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, ஜிஎஸ்டி கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டு வரப்படவில்லை. சரி, இந்த சிஏஏ, நீட்டு, ஜிஎஸ்டி எங்க நிறைவேற்றப்பட்டது? இந்தியா ஃபுல்லா நிறைவேற்றப்பட்டது. ஓகே, சரி. இப்ப இந்த சிஏஏ, நீட்டு, ஜிஎஸ்டி நிறைவேற்றப்படும் போது காங்கிரஸ் ஆண்ட மாநிலங்கள்லாம் இருந்திருக்குமா இல்லையா? அப்கோர்ஸ் இருந்திருக்கும். அந்த மாநிலங்கள்லயும் விட்டுருப்பாங்க நிறைவேற்றத்துக்கு. ஏன் விட்டாங்க? அந்த காங்கிரஸ் ஏன் நீங்க இப்ப கூட வச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா பதில் வராது அவங்க கிட்ட. இது ஒரு காரணமா? அதனால இந்த அதிமுக எங்களுக்கு பிடிக்காது. எடப்பாடி தலைமையிலான அதிமுக, ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அதிமுக எங்களுக்கு பிடிக்கும். அவங்க இப்ப உயிரோட இல்லை அப்படி சொன்னா ஒரு சிம்பதி, அம்மா விசுவாசிகள், எம்ஜிஆர் விசுவாசிகள்னு சொல்லி நம்ம ஓகே ஏடிஎம்கேவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அந்த இடத்துல நம்ம வந்துடணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான், அரசியல் ஸ்ட்ராட்டஜி தான், தப்பு இல்லை. ஆனா கூச்சனாச்செல்லாம் பேசுறது பாக்குறது கொஞ்சம் ஆக்வர்டா இருக்குதுன்னு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி என்ன சொல்றாப்புல அப்படின்னா, உங்க எம்எல்ஏக்கள் அவங்களா உங்களுடைய தலைமை பிடிக்காம அப்படி ராஜினாமா பண்ணிட்டு நாங்க வந்துடுறோம்னு வராங்க, நாங்க போய் அது பேர் குதிரை பேரம் நீங்க சொல்லுவீங்களா அப்படிங்கிறாரு. இபிஎஸ் அவர்களுடைய தலைமை பிடிக்காம தான் வந்துட்டாங்க அந்த எம்எல்ஏங்க. யாரு? எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், எஸ்கி சுப்பையா, இந்த மாதிரியான அந்த நேர்மையான ஆளுமைகள்லாம் வேற எந்த நோக்கத்துக்காக வந்துடல, பரவாயில்ல, அதையும் நம்ப வேண்டியது தானே.
பேசுறது ஆதவ அர்ஜுனா அப்படின்போது நம்பித்தானே ஆகணும். சரி, ஆனா இந்த 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கு இடைக்கால தடைன்னு சொன்ன உடனே ஏன் எம்எல்ஏ அதுக்கப்புறம் யாரும் ஒருத்தர் கூட வரமாட்டேங்கிறாங்க? என்ன காரணம்? யார் செய்த தாமதம்? தலைமை நறுக்குன்னு அப்ப பிடிச்சி போயிருச்சோ? அப்புறம் யாரும் வரல பாருங்க. இப்ப திருப்பி அதுக்கு ஏதோ ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஒன்னொன்னா வருவாங்க. நம்ம என்னதான் ஜாலியா பேசிட்டு இருந்தாலும் ஒரு விஷயம் நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். தாவேக்காவை சார்ந்தவர்கள், தாவேக்கா நண்பர்கள் யார் பார்த்தாலும் சரி, எப்படியாச்சும் உங்க தலைமைக்கு அதை கன்வே பண்ணுங்க. நமக்கு ஒரு தகவல் வருது, அந்த தகவலை இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். என்னன்னா அது உண்மையோ பொய்யோ, பட் இப்படி ஒரு ஆங்கிள்லையும் யோசிங்கன்னு நான் சொல்றேன். இன்னொரு 6 மாசத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் கன்விக்ஷன் ஆயிடுவாரு. கரூர் விஷயத்துல சிறைக்கு போயிடுவாரு. அப்படி கன்விக்ஷன் வாங்கி அவர் சிறைக்கு போயிட்டாலோ, அவர் தேர்தலில் போட்டியிட தடை, அவளது வந்து பதவி இழப்பு இப்படின்ற மாதிரி நடந்தாலோ, அந்த இடத்துக்கு நான் தான் வருவேன், அந்த சீட் எனக்கு தான். இந்த மாயாண்டி குடும்பத்தார் படத்துல அப்பா நீ செத்து போயிட்டீங்கன்னா அந்த கட்டில் எனக்கு தானப்பா அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி திட்டத்தோட ஒரு கருங்காலி செயல்பட்டு வருவதாகவும் நம்ம ஒரு தகவல் கேள்விப்படுறோம். தாவேக்கால தான். ஆமா, யாருப்பா அந்த கருங்காலி அப்படின்னா யாரை வேணா இருக்குண்ணா சார், தெரியப்படுத்த இன்டர்வியூ மாதிரி தான் நான் சொல்லி ஆகணும். அதை வருஷனாவா அப்படின்னு கேட்டுறாதீங்க, அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இல்லை அவர் இல்லை, இல்லைங்க அவர் இல்லைங்க. ஆமா, ஏன் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? ஆனா அப்படி ஒரு பிளான்ல ஒரு கூட்டம் அல்லது ஒரு நபர் அப்படி ஒரு லாபியும் பண்ணிட்டு இருக்கிறது. இப்ப கரூர் விஷயத்துல முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கன்விக்ஷன் வரணும், குற்றப்பத்திரிகையில் அவருடைய பேர் வரணும், அவருக்கு தண்டனை வரணும் அப்படின்னு சொல்லி திமுக வேலை செய்யுதுன்னா புரிஞ்சிக்க முடியும், லாஜிக். அதிமுக வேலை செய்யுதுன்னா புரிஞ்சுக்கலாம், எதிர்கட்சிகள் யார் வேலை செய்யறாங்கனாலும் புரிஞ்சுக்கலாம், லாஜிக்கல். தாவேக்காலையும் ஒரு லாபி அதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வருதுங்க. முதலமைச்சர் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, எல்லாரிடமும் எச்சரிக்கையாக எல்லாரையும் உளவு பார்ப்பது நல்லது அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக யார் அப்படிங்கிறது எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆதவ அர்ஜுனா இல்ல. அடுத்ததாக பாத்தீங்கன்னா இப்ப அமைச்சர் ரமேஷ் இருக்காரு, அமைச்சர் விக்னேஷ் இருக்காரு, இன்னும் விஜய் அவர்களுடைய மக்கள் மன்றத்தை சார்ந்த நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, இப்ப அமைச்சர்களா இருக்காங்க இல்லையா, அவங்கள பவர்லெஸ் ஆக்கணும். அண்ட் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு லாயலான ஆட்களை பவர்ஃபுல் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில நகர்வுகள்லாம் நடந்துட்டு வர்றதாகவும் நான் கேள்விப்படுறேன். அதனால இந்த 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 ஆஸ்பெக்ட்ல போதா நேரட்டிவ்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத தாவேக்காரங்க அப்படியே வாட்ச் பண்ணுங்க, நீங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க, பட் இந்த ரூட்ல போதான்றதையும் கொஞ்சம் ஒரு கண்ணு வச்சுக்கங்க, உங்க கட்சி நலனுக்காக தான் நான் சொல்றேன். அடுத்ததாக இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். 2017க்கு அப்புறம் இருக்கிற அதிமுக எங்களுக்கு கசக்குது, 2017க்கு முன்னாடி இருந்த அதிமுக இனிக்குது அப்படின்னாருல. 2017க்கு முன்னாடி இருந்த அதிமுக இனிக்கும் தானே ஆதவ அர்ஜுனா உங்களுக்கு. அப்புறம் ஏன் 2014 இருந்தே திமுக வேலை செய்ய ஆரம்பிச்சிங்க? 2014 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாராம், இவரும் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. 2016 தேர்தலுக்கு இவர் அதிமுகவை எதிர்த்து, அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்து தான் இவர் வேலை செஞ்சாராம். அதுதான் நல்ல அதிமுகவாச்சே, நன்மை செய்யற அதிமுகவாச்சே, மாண்புமிகு மரியாதைக்குரிய புரட்சி மிகுந்த அதிமுகவாச்சே. அந்த அதிமுகவுக்கு எதிரா எதுக்கு வேலை செஞ்சீங்க ஆதவ அர்ஜுனா அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு அதுவும் திமுக கூட சேர்ந்து. ஆமா, அதையும் நம்ம இந்த இடத்துல கேட்டுதான் ஆகணும். சரிப்பா, 2017க்கு அப்புறம் இருக்கிற அதிமுக தான் மோசங்க, அதான் கசக்குதுங்க அப்படின்ட்டாரா? ரைட்டு, கேட்டுக்கிட்டோம். சில கேள்விகள் இப்ப நம்ம கேட்டுடலாம். இதெல்லாமே 2017க்கு பிந்தைய அதிமுகவுக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் நடுவுல சம்பந்தப்பட்ட விஷயங்களாக நம்ம கேள்விப்படுற செய்திகள். விசிகால இருந்து வெளியே வந்த பிறகு அதிமுக சேரணும்னு நினைச்சீங்களா? அதிமுக சேர பேச்சுவார்த்தை நடத்தீங்களா? ஆதவ அர்ஜுனா அவர்களே முயற்சி பண்ணீங்களா? ரைட், 1-on-1 ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங் மிதுன் பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் கூட நடந்துச்சா தெரியல. ஜஸ்ட் ஆதவ் ஃபேன்ஸ் கேட்டு பாருங்க போயிட்டு அவர்கிட்ட. 10 தடவைக்கு மேல மீட்டிங் நடந்துச்சா, 10 தடவைக்கு கீழே மீட்டிங் நடந்துச்சா மிதுன் பழனிசாமி அவர்கள் கூட அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த தாவேக்கா அதிமுக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்த காலகட்டத்தில் தாவேக்கா சைட்ல இருந்து ஒரு ப்ரொபோசல், பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ஆலோசனை எல்லாம் கேட்டு 2 பேருமே சர்வே எடுத்து பார்ப்போம், எவ்வளோ ஆதரவு இருக்குதுன்றதை பொறுத்து நம்ம சீட் ஷேரிங் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொபோசல் வருது. அதுக்கு அன்னைக்கு அதிமுகவில் இருந்த, இப்பயும் அதிமுக தான் இருக்காங்க, பட் அன்னைக்கெல்லாம் 1 மண்ணாக இருந்த எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், இன்னும் சில ஆளுமைகள் இன்னைக்கு குறை சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்துதான் இல்ல இது என்னப்பா இப்படியே கூட்டணி பேசுவாங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அப்படிலாம் ஒன்றும் வைக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஒருமித்த கருத்தாக அவங்க சொல்லிதான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அடுத்த ஸ்டேஜுக்கு டேக் ஆஃப் ஆகாம போச்சா? ஜஸ்ட் கேட்குறேன், ஆமாவா நடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இன்னைக்கு அதே ஆட்கள் தான், அதே எஸ்பி வேலுமணி இந்த டீம் தான் இன்னைக்கு வந்து தாவேக்கா கூட சேர்றதுக்கு இந்த அரிய வாய்ப்பு அவரு கெடுத்து விட்டாருங்க அப்படின்னு சொல்றாங்க, இபிஎஸ் அவர்களுக்கு எடுத்துட்டாருங்க அப்படின்ட்டு.
ஆனா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரிலாம் கூட்டணி பேசினா செட் ஆகாதுங்க. ஏன்னா ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க டிவிகேவை. அதனால அப்படி பேசியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு மாத்தி பேசுது அப்படின்ற மாதிரியான தகவல் கேள்விப்படுறோம். இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம ஆதவ கிட்ட கேட்கல. ஏன்னா இது 2017க்கு பிந்தைய அதிமுக. கசப்பா இருந்துகிட்டே எப்படிங்க இவ்வளவும் பண்ணீங்களாமே அப்படின்னு நம்ம கேட்கறோம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆதவர்ஜினா அவர்களுக்கே நம்ம அந்த ஸ்பெஷல் டாஸ்க் கொடுத்துடலாம். அந்த கருப்பாடு யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிருங்க. உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நீங்க தான் கண்டுபிடிக்க முடியும். ஆமா, யாரு அது? விஜய் அவர்கள், சிஎம் அவர்கள் எப்படியாச்சும் கன்விக்ஷன்லயோ பிரச்சனையிலயோ மாட்டிக்கிட்டா எப்படியாச்சும் அந்த இடத்துக்கு வந்துடலான்னு வேலை பார்க்குற அந்த கருப்பு ஆடு யாரு அப்படிங்கிறத ஆதவர்ஜினா அவர்களே நீங்க கண்டுபிடிங்க. ரைட்டு. அடுத்ததாக நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கு வரலாம். அவர் என்ன பண்ணிட்டாரு, இதே குதிரை பேரம் மேட்டருக்கு எந்திரிச்சு நின்ட்டாருங்க. எந்திரிச்சு நின்று கூவத்தூர் பத்தி பேசட்டுமா, கூவத்தூர் பத்தி பேசினா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ட்டு அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. கழுதை பேரம் முடிச்சிருங்க, பேசப்பட நீக்கப்படுகிறது சொன்னேன். இப்ப அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. யாரும் இங்கே கூவாத்தூரில் நடந்ததை பற்றி யாரும் பேசவில்லை. இது ஒன்றும் கூவாத்தூர் இல்லை. அவர்கள் தானாக முன்வந்து அவர்கள் தலைமை மீது அதிருப்தி கொண்டு அவர்கள் தானாக முன்வந்துதான் ராஜினாமா செய்தார்கள். இங்கே எந்த கூவாத்தூரும் நடக்கவில்லை. அப்படியே அப்பா என்ன பாயிண்டா பேசுறாப்புல. சிடிஆர் சார் என்ன கூவத்தூர் பத்தி பேசட்டுமா? சரி ரைட்டு, முந்தா நேற்று வரைக்கும் நீங்க கூவனத்தை பத்தி நான் பேசட்டுமா? கூவிருக்கீங்க சார். பாருங்களேன், கூவத்தூர் மேட்டர் நடந்தது 2017. அவர் வேற கூவத்தூர் பத்தி பேசட்டுமான்னு போது செங்கோட்டையன் வேற பக்கத்துல டே பஸ்ஸுக்குள்ள நானும் இருக்கேன்டா. ஏன்னா அவரும் அப்ப கூவத்தூர் ரிசார்ட்ல தான் இருந்தாரு. ரைட்டு. அக்டோபர் 2023 21ஆம் தேதி, அக்டோபர் 21 2023 நம்ம சிடிஆர் போட்ட பதிவு என்ன தெரியுமா? நெக்ஸ்ட் சிஎம் இபிஎஸ், மக்களின் ஒரே நம்பிக்கை எடப்பாடியார். ஏன் சார் கூவத்தூர்ல இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க எவ்வளவு கேவலமா பண்ணாங்க அப்படின்லாம் பேசிவிட்டு அப்புறம் ஏன் சார் அந்த கட்சிக்கு போய் சேர்ந்தீங்க? இன்னைக்கு கூவத்தூருங்கிறீங்களே, 2023ஆவது வருஷம் ஏன் கூவனீங்க மக்களின் ஒரே நம்பிக்கை எடப்பாடியார் அப்படின்ட்டு? அதுக்கப்புறம் மார்ச் 18 2023 கழகத்தின் சாதாரண தொண்டராக பயணத்தை தொடங்கி 1.5 கோடி தொண்டர்களின் பாதுகாவலராக விளங்கும் அண்ணன் எடப்பாடியார். நீங்க தான் சார் போட்டுக்கிறீங்க. இன்னும் நிறைய கூவி வச்சிருக்கீங்க. கூவும் போதெல்லாம் அந்த கூவத்தூர் மேட்டர் ஞாபகம் வரலையா சார்? இப்ப வருது. இது ஒரு பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டு பாவம் 2024க்கு முன்னாடி வரைக்கும் என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாத தாவேக நண்பர்கள்லாம் ஃபயர் விட்டுக்கிறாங்க. இவங்களெல்லாம் நம்பாதீங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இவங்கெல்லாம் நம்பாதீங்க, சும்மா பேசிட்டு இருக்கிறாங்க. இது ஹீரோயிசன்லாம் நீங்க நினைக்காதீங்க, சரியா? இன்னும் கொஞ்சம் அப்படி பிராட் மைண்டடா பாருங்க. இங்க நம்ம திரையில பார்க்குற அரசியலே வேற, திரைக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்கிற அரசியலே வேற. எல்லாத்தையும் ஓப்பனா சொல்ல முடியாது. கொஞ்சம் அப்படி, சரியா? ரொம்ப மயக்கத்தில் இல்லாம கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா, இன்னும் கொஞ்சம் அலர்ட் மைண்டோட எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க. இங்க யாரும் நல்லவங்க கிடையாது. நான் எடப்பாடி நல்லவர், ஸ்டாலின் நல்லவர், சீமான் நல்லவர், விஜய் நல்லவர், இன்னொருத்தர் நல்லவர் அப்படிங்கிறதுக்குள்ள நான் வரவே மாட்டேன். ஏன்னா அரசியல்வாதிங்க தான். நல்லவங்கன்ற கான்செப்ட், ஹீரோ வில்லன் கான்செப்டே கிடையாது. அதனால அவங்க என்ன கேம் பிளே பண்றாங்க, அதுல யார் ஸ்மார்ட்டா பிளே பண்றாங்க அப்படின்ற அளவுல வேணா நம்ம பார்க்கலாமே தவிர, இங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு குட் வெர்சஸ் ஈவில் அப்படிங்கிற அந்த கான்செப்டே கிடையாது. விட்டுருங்க, அதை விட்டுட்டு ஃப்ரீயா அரசியலை பாருங்க, நல்லா இருக்கும். எந்த பொலிட்டிக்கல் லீடர் மேலேயும் பர்சனலா எமோஷனல் அட்டாச்மெண்ட் வச்சுக்காதீங்க. அவ்வளோ ஒர்த்தெல்லாம் யாருமே இல்லை. எந்த கட்சி நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட், நம்ம தான் ஃபர்ஸ்ட். நமக்கு முக்கியமானவங்க, நமக்கு ரியல் லைஃப்ல தெரிஞ்சவங்க தான் நமக்கு ஃபர்ஸ்ட். மற்றவங்கெல்லாம் அங்கே வச்சு பார்க்கணுமோ எங்கே வச்சு பார்க்கணுமோ அங்கே வச்சு பார்த்துட்டு ஜாலியாக இருங்க. அரசியலை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.